தவளை தன் வாயால் கெடும் என்பது போல தன்னுடைய வாயாலே விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான். பெரியாரை தொட்டு அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பிய அவரை திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களும் பெரியாரிய உணர்வாளர்களும் சமூக வலைதளங்களில் தினம் தினம் வறுத்தெடுத்து வருகின்றனர். எந்த பக்கம் திரும்பினாலும் சீமானின் டெம்ப்ளேட்டை வைத்தே மீம்ஸுகளை நெட்டிசன்கள் தெரிவிடுகின்றனர். இப்படி தமிழக அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ள சீமான் குறித்து அவரின் முன்னாள் தோழமைகள் அடுத்தடுத்து பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவது ந.த.க.வை ஆட்டம் காண வைத்துள்ளது. அதாவது பிரபாகரனை சந்தித்ததாகவும் ஆமைக்கறி சமைத்து சாப்பிட்டதாகவும் கூறி தமிழ் தேசிய ஆதரவாளர்களையும் இளைஞர்களையும் சீமான் தன் பக்கம் இழுத்திருந்தார். இந்நிலையில் பிரபாகரனை சீமான் சந்திக்கவே இல்லை, இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தது தான் என்று இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பகீர் கிளப்பியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இத்தனை நாள் எதை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்து லட்சக்கணக்கான இளைஞர்களை சீமான் தன் பக்கம் இழுத்து வந்தாரோ அந்த விஷயமே முழுக்க முழுக்க உண்மையற்றது என்ற சர்ச்சை கிளம்பியதிலிருந்தே ந.த.க நிர்வாகிகள் அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர். இந்த சர்ச்சைக்கு பின்னால் திமுக இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டினாலும் பிரபாகரனின் அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரனும் ஆமைக்கறி சாப்பிட்டேன் என்று சீமான் சொல்வதெல்லாம் பொய் என்று கூறியுள்ளதால் ந.த.க இளைஞர்கள் அண்ணன் சீமான் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சித்தப்பா பிரபாகரனை சீமான் சந்தித்தது உண்மைதான், ஆனால் ஆமைக்கறி எல்லாம் சாப்பிட்டார் என்று சொல்வது பொய் என்றும் பிரபாகரன் அசைவம் பெரும்பாலும் சாப்பிட மாட்டார் என்றும் பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து திமுகவில் ந.த.க.வை சேர்ந்த 2000 இளைஞர்கள் இணைந்தது சீமானுக்கு பெரிய ஷாக்கை கொடுத்ததாக ராவணன்குடில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி ந.த.க கூடாரமே ஆடிப்போயுள்ள நிலையில் மீண்டும் ஒரு விஷயத்தை கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் சீமான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சீமான் மரப்பாலம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய சீமான் 8 கோடி மக்களுடன் கூட்டணி வைத்துள்ள பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என்றும் கூட்டணிக்காக பல கோடி ரூபாய் பணம், அமைச்சர் பதவி, துணை முதல்வர் பதவி என தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் தற்போது அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பகீர் கிளப்பியுள்ளார். சீமானிடம் பேரம் பேசிய கட்சி பாஜக தான் என்றும் அதுதான் தற்போது பெரியார் குறித்த சீமான் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் அதனால் சீமானிடம் நிச்சயம் பாஜக பேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மறுபக்கம் ஆமைக்கறி சாப்பிட்டது போன்று பேரம் நடந்ததாக சீமான் கூறுவதும் ஒரு உருட்டுதான் என்றும் கூறப்படுகிறது. எதை எப்படியோ பேரம் பேசியவர்கள் யார் என்பது குறித்து சீமானே தன் வாயால் சொன்னால்தான் உண்டு.